Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சோசியல் வெல்ஃபேர் டெவலப்மென்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசு சமூக நலத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஒரு அரசு வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது எல்லா ப்ரொசீஜருமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கற ப்ரொசீஜருமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே இந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆக முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்சூனிட்டி பற்றி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து பார்ட் டைம் ஜாபாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு அரசால் வழங்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தர அரசு வேலை. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. அமௌண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து முயற்சி பண்ணாமல் அப்படி பாதியில் விட்டுறீங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிக்காமல் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இது நடக்காது அதை நடக்காதுன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஜாப்புக்கும் யார் எந்த நபர் ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ண இன்டர்வியூ ஃபஸ்ட்டு தப்பு பண்ணதை ரெண்டாவது வந்து பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து இருக்கிறது வந்து டக்குன்னு அப்ளை பண்ணி வைங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே வந்து ஈஸியான முறையில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற யூடியூபர் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனை மட்டும் ரீட் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் ஒரு முழு சப்ஸ்கிரைபர், ஒரு ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் இது என்ன நோட்டிஃபிகேஷன், இது எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு வந்து எப்படி போடுறது, இசட் எப்படி போடுறது தெளிவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக நலத்துறையில் பல்வேறு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. 10ஆம் வகுப்பு முதல் டிகிரி படித்தவர்களை இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மதுரை மாவட்டத்தில் சமூக நலத்துறையில் ஒருங்கிணைத்த சேவை மையத்தில் பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்தம் 5 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இப்பணிக்கு தற்காலிகமாக அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் 19/12/2022க்குள் உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரூல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலிப்பணியிடம் மைய நிர்வாகி அப்படிங்கிற அதாவது ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைய நிர்வாகி அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அல்லது முதுகலை சமூக பணியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 5 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய். ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து ஒரு 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து எல்லாருமே வேலை கொடுத்துட மாட்டாங்க. அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுக்குமே காலிப்பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பணியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் அவசியம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்க. இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவ பணியாளர், நம்ம டாக்டருக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு ஏதாச்சும் டிஎம்எல்டியோ இல்லை வந்து நர்சிங் படிச்சிருக்கணுங்கிறதா எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி உள்ளே வந்து போயிட முடியும். இதுக்கான காலிப்பணியிடங்கள் வந்து 2 சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பள விவரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அலோவன்ஸ் இதரப்படிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்து 4ஆக பார்க்க போகிற அப்போ இந்த ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா காவலர், செக்யூரிட்டி கார்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், பகலுக்கும் இருக்கும். மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு ஏற்கனவே வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கான காலிப்பணியிடங்கள் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே 10ஆம் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க.
ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதர படிகள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. இதுக்கான தேர்வு செய்யும் முறை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆன்லைனில் வந்து டெஸ்ட் வைப்பாங்களா, இல்லை வந்து ரிட்டன் டெஸ்ட் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது. டேரெக்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு இன்டர்வியூ அடிப்படையில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. அதனால் இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, குட் பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப ஸ்டாஃப் வந்து மஸ்ட்டாக வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த சோசியல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 3rd ஃப்ளோரு, அடிஷ்னல் பில்டிங்கு கலெக்டரேட் மதுரை 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான எல்லா டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் வந்து கண்ணில் காமிச்சிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். சென்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுங்கிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் கொடுக்குறாங்க. கேஸ் ஒர்க்கருங்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் இருக்குது. மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருங்கிற ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கார்டன் அப்படிங்கிற இந்த 4 விதமான பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து அப்ளிகேஷன் எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து இங்கிலீஷில் வந்து எழுதுங்க. உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்லேருந்து உங்கள் பேர் வந்து எப்படி இருக்கோ அந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பென்னில் வந்து எழுதுங்க. ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு எழுதுங்க. உங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த் ஏதோ அதை கொடுங்க. உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக மேரேடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஃபாதர் நேம் கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து மேரேஜாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்குறாங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நில் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃப் சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. பிளேஸ், டேட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படித்த சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி உங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 19/12/2022 டேட்டுக்குள்ளே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மணி 6 மணிக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க மதுரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பழனி, திண்டுக்கல் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து பண்ணிட முடியும். நீங்கள் மதுரைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே ஃபில் பண்ணி அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சோசியல் வெல்ஃபேர் டெவலப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே கொண்டு போய் சேருங்க. மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.